Icam gobi tamayan. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாயில் வச்சோன்னையும் கரையக்கூடிய அளவுக்கு இருக்க நெய் மைசூர் பாக். இந்த நெய் மைசூர் பாக் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நல்ல சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். நான் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுள்ள கப்பில் சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் நான் அளந்து எடுத்துருக்கேங்க. இப்போது அதே அளவுள்ள கப்பில் ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்க கடலை மாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கில் பச்சை வாசனை இருக்காதுங்க. நீங்கள் வேணா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட இந்த கடலை மாவு வறுத்து எடுத்துக்கலாம். நான் சும்மா அப்படியே வறுக்கிறேங்க. வறுக்கும்போது தீயை ரொம்ப கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க. தீ அதிகமாக இருந்தால் கடலை மாவு கரிஞ்சு போயிடும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். சளிச்சு எடுத்துட்டா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்குங்க. இது மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். அடுத்ததாக ஒரு தட்டில் நம்ம லைட்டாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம மைசூர் பாக் காய்ச்சினதுக்கப்புறம் மாற்றி எடுத்து வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் நெய்யை லைட்டாக உருக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய அரை கப்பு கடலை மாவு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் சேர்த்து ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மைசூர் பாக் காய்ச்சும் போது கட்டிகள் வராது. ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது சக்கரை பாகில் டைரெக்டாக மாவு அப்படி தூவி விட்டு கிளறுவாங்க. அது ஒரு சிலருக்கு சரியாக வராது. அதனால தான் நம்ம இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விடுங்க. இதை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அப்பப்போ நம்மளுக்கு பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், லேசான நூல் பதம் தான் வந்திருக்கு. இது வர இன்னும் கொஞ்சம் திக்கான கம்பி பதமாக வரணுங்க. நம்மளுக்கு பாகு ரொம்ப திக்காயிடவும் கூடாது. அப்படி திக்காயிருச்சுன்னா மைசூர் பாகு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி பதம் வரணுங்க. சாஃப்டான மைசூர் பாகு வேணும்னா இந்த மாதிரி பதம் வந்தால் போதும். உடனே நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த பாகில் சேர்த்து கிளறி விட்டுருங்க. கண்டிப்பாக மாவை பாகில் சேர்த்தோன்னையும் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போது நல்லா மேலே நம்மளுக்கு மேல் எழுப்பி வருங்க நுரையாக. அந்த டைமில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடையும் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கப் நெய்லேயே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாவு கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேன். இப்போ மீதம் இருக்க நெய்யை தான் இதில் நம்ம கலந்து விட்டுட்ருக்கேங்க. எனக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் மீதம் கூட ஆச்சு. அது எவ்வளோ நெய் மீதமாயிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்து வச்சது ஒரு கப்பு. ஆனால் அதுலேயே எனக்கு கொஞ்சம் நெய் லாஸ்ட்டில் மீதம் ஆயிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் மாவு இழுத்துக்கிட்டே இருக்கும். மாவு இழுத்தனையும் மறுபடியும் மீதம் இருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் இருக்க நெய்யை சேர்த்தக்கூடாது. நெய்யை லைட்டாக இந்த மாதிரி வெதுன்னு எடுத்து உருக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது நெய். அப்படி நெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் மாவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி வெதுன்னு உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு பாகு பதம், அதாவது மைசூர் பாக்கு பதம் வந்தோன்னையும் நம்ம கரண்டி கூடையே எல்லா மாவும் அப்படியே ஒன்றா சேர்ந்து திரண்டு வருங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். கிளறாமல் மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா பதம் வந்தனையும் நம்மளுக்கு மாவு நல்லா பூத்து வருங்க. அதே சமயம் நல்லா நம்ம கரண்டி கூடையே அப்படியே சுழண்டு வரும். அதுதாங்க கரெக்டான பதம். அந்த பதம் வந்தனையும் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், பதம் வந்துருச்சு. மாவு அப்படியே எப்படி சுற்றி வருது பாருங்கள். கரண்டி கூடையே அப்படியே பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டலை, அப்படியே சுழண்டு வருது. இந்த மாதிரி பதம் வந்தனையும் நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை இந்த பாத்திரத்தில் அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கலந்து விடுறது ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.
அதே சமயம் கலரும் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விடுறது. கலந்து விட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் வந்து இதை வந்து நம்ம உடனே மாற்றிடணும். லேட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இது பாத்திரத்துலேயே அப்படியே சிட் ஆயிருங்க. அதனால் உடனே வந்து அந்த நெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதுக்காக தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த பிளேட்டில் வந்து நெய் வந்து ஃபஸ்ட்டே தடவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அது வந்து நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மைசூர் பாக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிறது தெரியும். இப்போ வந்து ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஒரு கரண்டியோ இல்லை மேலே ஒரு தட்டோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அதில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க. கரண்டி, தட்டு, அப்புறம் லைட்டாக இப்போ கட் பண்ண போகிற கத்தி, இதில் எல்லாமே வந்து நெய் தடவிக்கோங்க. உடனே கட் பண்ணக்கூடாது. எடுத்து ஊற்றி வச்சுட்டு தட்டில் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ விட்டுட்டு அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து பிளேட்டெல்லாம் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா பீஸ் போட்டேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே வாயில் வச்சோன்னையும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. எனக்கு வந்து இவ்வளோ நெய் வந்து மீதம் ஆயிருக்குங்க. எடுத்து வச்சிருந்த நெய்யில் நான் வந்து இதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். இதில் எனக்கு வந்து 1/4 அளவுக்கு வந்து நெய் மீதம் ஆயிருக்கு. இதுலேயே வந்து நீங்கள் நெய் கூட எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். அதாவது 1 கப் அளவுக்கு நெய் எடுக்கிறோன்னா அதில் வந்து நீங்கள் பாதி நெய் மட்டும் எடுத்துகிட்டு மீதி பாதிக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எண்ணெயும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மைசூர் பாக்கில் எந்த ஒரு வாசமும் வராது. இல்லைனா வந்து உங்களுக்கு கல்லெண்ணெய் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த கல்லெண்ணெயோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு மைசூர் பாக்கில் வருங்க. அப்புறம் நெய் ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இது முழுக்க நெய்யில் செஞ்சுருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற அதே மைசூர் பாக்கு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே சமயம் நெய்யோட மனம் வீடு முழுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு பண்டிகை காலங்களில் செய்கிறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பதத்துக்காக ரொம்ப பயப்படுவோம். ஆனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.